ரேட்டு கூட்டியிருக்கோம்.
தைலமும் சுகந்த வாசமும் இந்திர நீலமும் இதர கோலமும் கலந்த காட்சி அந்தோ காண்கிறேன். எனதருமை ரட்சக சமூக சன்னதி அந்தோ காண்கிறேன். பார்ப்போம் வா வா நேசா. பார்ப்போம் வா வா நேசா. கேரோபின் கொடுது சேராபின் பாடுது பேராசையோடு பேராசையாகுது. கேரோபின் கொடுது சேராபின் பாடு பேராசையோடு பேரோசையாகுது. சிறந்த காட்சி அந்தோ காண்கிறேன். எனதருமை ரட்சக சமூக சன்னதி அந்தோ காண்கிறேன். பார்ப்போம் வா வா நேசா. பார்ப்போம் வா வா நேசா. பன்னிரு வாசலோ பாழிங்கு விதி மின்னொளி கற்களோ மோப்பர் சூழ்தல். பன்னிரு வாசலோ பாழிங்கு விதி மின்னொளி கற்களோ மோப்பர் சூழ்தலும் என்ன பகட்டு அந்தோ காண்கிறேன். எனதருமை ரட்சக சமூக சன்னதி அந்தோ காண்கிறேன். பார்ப்போம் வா வா நேசா. பார்ப்போம் வா வா நேசா. இரத்த சாட்சிகளோ நன்னிவர்களோ சொத்தர்கள் தோயர் செய்த. இரத்த சாட்சிகளோ நன்னிவர்களோ சொத்தர்கள் தீர்க்கரும் தோய சீடர் பந்தியாய் பந்தி அந்தோ காண்கிறேன். எனதருமை ரட்சக சமூக சன்னதி அந்தோ காண்கிறேன். பார்ப்போம் வா வா நேசா. பார்ப்போம் வா வா நேசா. ஜெபம் பண்ண கிடவோம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பு கூர்ந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரியாதை போல எங்கள் இருதயம் கலிகூர்ந்து இருக்கிறது, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த அருமையான பெண்கள் பண்டிகை ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். பரிசுத்த திருவிருது ஆராதனையிலும் உடைய தெய்வீக வல்ல பிரசனம் நிறைவாயிருக்க கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக.
அப்பத்தை பிற்கையிலே கர்த்தாவே நீர் வெளிப்படும், ஊழியர்களை அழைத்து வாரும், ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவன் நாம் மகிமைப்படவும் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 406 கீதங்களும் கீர்த்தனைகளும் 6 பாமாலை 10 போற்றிடு ஆன்மவை சிருஷ்டி கர்த்தாவின் பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 406 கீதங்களும் கீர்த்தனைகளும் 6 பாமாலை 10. ஜெபம் பண்ண கிடவோம். சுத்தப்படுவதாக ஆட்சிப்படுவதாக குற்றங்களை பண்ணி எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே,
நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் அது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, காபிரியேல் என்னும் தூதனை தரிசிக்கவும் மங்கள வாக்கு பெற்றுக்கொள்ளவும் மரியாளுக்கு கிருபை செய்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்விலும் தந்துள்ளே எல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த புனித மரியாள் போல நாங்களும் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கவும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கிய வாசி கேட்போம். நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கெங்கையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபியாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரின் உண்டான சபையர் எல்லாரும் நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகையாவிலே கிறிஸ்துவுக்கு முதல்வனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாலும் என் உடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோக்கியவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடு உடன் வேலையாகிய உர்பானையும் என் பிரியமான சதாக்கியாவையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெலையாவை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூரின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்பது வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் வாசித்து ஆயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபெகேனியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள்.
அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டால், இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசி உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே இந்த பெண்கள் பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிறைவாக இருப்பதாக. ஆண்டவர் இந்த அருமையான நாளின் ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாய் தருவதற்கு கடவுள் அனுக்கிரகம் புரிவாராக. அன்பானவர்களே, இந்த அருமையான ஆராதனையிலும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சண்முகபுரம் சேகரம் உதவி குருவானவர் அருள் திரு ஜெபஸ்டின் தங்கபாண்டி ஐயர் அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நானும் அவரும் இணைந்து ஒன்றாக நம்முடைய நேசரத் மர்காசிஸ் மேல்நிலைப் பள்ளியிலும் இணைந்து படித்தோம், இறையியல் கல்லூரியிலும் இணைந்து படித்தோம். அவர்களை அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அவர்கள் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். இந்த நாளில் நம்முடைய பெண்கள் பண்டிகை சிறப்பாக நடத்தி தருவதற்காக நம்முடைய மத்தியில் நம்முடைய குருத்துவ காரியதரிசி அருள் திரு எம்பி இம்மானுவேல் வான்ஸ்டக் ஐயா அவர்களுடைய அம்மா திருமதி கிறிஸ்டி வான்ஸ்டக் ஐயா அம்மா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய சேகரத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அவர்களோடு இணைந்து அவர்களுடைய உதவி குருவானவருடைய துணைவியார் திருமதி சோஃபியா தங்கபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருந்த நாளின் நிகழ்வுகளை நமக்கு நிறைவாக தந்து வழிநடத்துவாராக. இப்பொழுது செய்தி காயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகும் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 568, கீதங்களும் கீர்த்தனைகளும் 210, பாமாலை 172, சபையின் அஸ்திபாரன் பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 568, கீதங்களும் கீர்த்தனைகளும் 210, பாமாலை 172.
தயவுசெய்து அமர்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அன்பும் உண்டாவதாக. தூய இம்மானுவேல் ஆலயம் பாட்டக்கரை ஆலயத்தில் இந்த நாளில் பெண்களாக நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த பெண்கள் பண்டிகைக்காக நன்றி செலுத்துகிறேன். மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த அந்த பண்டிகை மகிழ்ச்சியின் கலப்போடு இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பண்டிகையின் வாழ்த்துதலை உரித்தாக்கிக் கொள்கிறேன். விசேஷமாக நண்போடு அழைத்த சேகர தலைவர் அருட்திரு ஜெபஸ் ஐயர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் ஐயர் அவர்களும் ஒன்றாக இணைந்து படித்த காலங்கள், இறையியல் கல்லூரி அனுபவங்கள் நினைவு கூறுகிறேன். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு நட்பு பாராட்ட கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே குடும்பமாக நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய பண்டிகையிலே கலந்து கொள்ளக்கூடிய பெரிதான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பண்டிகையின் நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கூட இருந்து அருள் பாலிப்பாராக. என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் கோடா கோடியாய் ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லாவித ஆசீர்வாதங்களை பெற்று நீடுழி காலவாலம் ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாலிப்பாராக. பொதுவாக பெண்கள் பண்டிகையிலே ஏதாவது ஒரு பெண்ணை குறித்து, அவளுடைய ஊழியத்தை குறித்து, அவளுடைய முக்கியமான குணாதிசயத்தை குறித்து பேசுவது நம்முடைய பாரம்பரியம், பழக்கம். அதே போல இந்த நாளிலும் உங்களோடு கூட வேதாகமத்தில் இருந்து ஒரு பெண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, பெபையாளை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் வேதாகமத்தில் அநேக பெண்களை நாம் கற்றிருந்திருக்கிறோம். அவருடைய குணாதிசயத்திலிருந்து என்ன நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியம், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கைக்கு எதுவாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கற்று அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் இந்த பெண்கள் பண்டிகையை கொண்டாடுகிற உங்களுடைய முன்னிலையில் பெபையாளை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். நாம் வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரை அநேக பெண்கள், உதாரணமாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக மோசேயினுடைய சகோதரி, மோசேயினுடைய தாயார், இன்னும் மிரியாம், பார்வோனுடைய குமாரத்தி, மோசேக்கு காப்பாற்றுவதற்கு காரணமாயிருந்த சிப்பிரால் பூவால், அவரோடு கூட தொடர்புடைய ஒரு சில பெண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இருக்கும். தீர்க்கதரிசி ஆகிய தெபோரா. இந்த தெபோரா 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தது. இவ்வகையான காரியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சீடத்திகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்த, ஊழியத்திற்கு உறுதுணையாக இருந்த, ஊழியத்திற்கு மிகவும் முதுகெலும்பாக இருந்த ஒரு சில பெண்களுக்கு நன்றி செலுத்துகிறார். அதில் ஒருவர் தான் இந்த கெங்கிரேயா சபையை சார்ந்த பெபையாள். இந்த பெபையாளை முதலாவது பவுல் அப்போஸ்தலன் அறிமுகப்படுத்துகிறார். எவ்வாறு என்றால், இந்த கெங்கிரேயா பட்டணம் கொரிந்து பட்டணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு துறைமுக பட்டணம். இந்த பட்டணத்தில் இந்த பெபையாள் என்ற சீடத்தி வாழ்ந்து வருகிறாள். பெபையாள் என்றால் பிரகாசம், பெபையாள் என்றால் ஜொலித்தல் என்று பொருள்படுகிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெபையாளை ஒரு ஊழியக்காரி, ஒரு சகோதரி என்று அவளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அறிமுகப்படுத்துகிறார். ஆம், இந்த பெபையா நடமாடும் நிருபமாய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த ரோமாபுரியாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது, இந்த நிருபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றின் மூலம் அந்த வீழ்ந்து போன அந்த மனுக்குலத்தை அவர் மீட்டெடுப்பதற்காக அவர் எப்படி மீட்பை அடைய முடியும், இழந்து போன ரட்சிப்பை எப்படி பெற முடியும் என்று பெபையாள் மூலமாக இந்த ரோம நிருபத்தை அனுப்புகிறார். ஆம், இந்த பெபையாள் அந்த நிருபத்தை சுமந்து கொண்டு வந்தது நிமித்தமாய் பெபையாவை உயர்வாக
ஊழியத்தில் பவுல் அப்போஸ்தலன் அடையாளப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்மை பிறர் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார்கள்? நம்முடைய திருச்சபையிலே, நம் வாழுகின்ற பகுதியிலே யோசித்து பார்ப்போம். இந்த பெபையாலை பவுல் அப்போஸ்தலன் அங்கே நடமாடும் நிருபம் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். நம்மை எவ்வாறு அறிமுகப்படுத்த முடியும்? நம்முடைய குடும்பத்தில், நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே, நாம் பயணிக்கின்ற இடங்களிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே நம்முடைய அறிமுகம் எவ்வாறு இருக்கிறது? நாமும் இந்த நடமாடும் நிருபங்களாக காணப்படுகிறோமா, அல்லது நடமாடும் செய்திகளை கடத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விதக்காரங்களில் நற்செய்திகளை விட துர்ச்செய்திகள் அதிகமாக பரவுகிறது. நாம் நற்செய்திகளை பரப்புகிறவர்களாக, பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக, பிறருடைய கஷ்டத்தில் நாம் பங்கெடுக்கிறவர்களாக, பிறருக்கு நாம் ஆறுதல் கொடுக்கிறவராக, பிறருடைய துக்கங்களிலே நாமும் பங்கெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா, அல்லது அவருடைய துக்கங்களிலே நாம் அவர்களுக்கு வீழ்த்துவதற்கு அல்லது அவர்களுக்கு நாம் எதிராக செயல்படுகிறோமா? இந்த பெபையால் ஒரு நடமாடும் நிருபமாய் காணப்பட்டால் நாம் நடமாடும் சுவிசேஷமாக நிருபமாக காணப்படுகிறோமா? நம்முடைய அறிமுகம் பிறரிடத்தில் எவ்வாறு காணப்படுகிறது? இவர்களா என்று நம்முடைய அறிமுகம் எவ்வாறு இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். இரண்டாவது, பவுல் அப்போஸ்தலன் இந்த பெபையாலை அர்ப்பணிக்கிறார் ஊழியத்திற்கு. இந்த பெபையாலை பவுல் அப்போஸ்தலன் அந்த திருச்சபைக்கு சொல்கின்ற பொழுது சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த பெபையாலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்யுங்கள். அது பண உதவியோ அல்லது உங்களுடைய மனித உதவியோ அல்லது பிரயாணத்தில் தேவையோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உற்சாகமாய் செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். எதற்காக என்றால், அந்த காலகட்டங்களில் நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலம், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பம் இழைக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் தனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நிருபத்தை நான் சுமந்து செல்வேன், அந்த ஊழியத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்று மிகவும் உற்சாகமாய் ஒரு அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்தவள் தான் இந்த பெபையால். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வாறு இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் சுவிசேஷம் அங்கே அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் காணப்படுகிறது. நமக்கு எதிராக இருக்கிற பல சவால்கள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஒரு நிலைமை. இதை மையமாக வைத்து இவ்வகையான பிரச்சனைகளை கண்டு நாம் பின்வாங்கி போகிறோமா, அல்லது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக மரணித்து இருக்கிறார், எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், இந்த நற்செய்தியை நான் பிறரிடத்தில் அறிவிக்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது, நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக, நம்முடைய அண்ட அயலாருக்கு நாம் ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக நம்முடைய சாட்சியை நாம் நம்முடைய குடும்பத்தில் காண்பிக்கின்ற பொழுது, நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் பிறருக்கு வாழ்கின்ற பொழுது அவற்றின் மூலமாய் அநேகர் தொடப்படுவார்கள். இந்த பெபையால் மிகுந்த ஒரு பெண்கள் திருச்சபையின் முதுகெலும்பு என்பதற்கு பெபையால் ஒரு சாட்சியாய் காணப்பட்டாள். அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட குடும்பத்தில் மாத்திரமல்ல திருச்சபையிலையும் நாம் முதுகெலும்பாய் காணப்பட வேண்டும். இந்த பெண்கள் திருச்சபையின் முதுகெலும்பு என்பதை போல நாமும் குடும்பத்திலும் சரி திருச்சபையிலும் சரி நாம் ஜெபத்தின் வாயிலாக, அவருடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறதன் வாயிலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்தவல் நான் ஒரு சாட்சியுள்ள அந்த முன்மாதிரியான வாழ்க்கை பிறரை தொடும், அல்லது நான் என்னுடைய இந்த வாழ்க்கை பிறரை அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வரும் என்பதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ வேண்டும். மூன்றாவது, இந்த பெபையால் ஊழியத்தை அங்கீகரிக்கிறதாய் நாம் பார்க்க முடிகிறது. பெபையாளுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் பெபையாளுடைய அந்த ஊழியத்தை சுட்டிக்காட்டி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று, கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று சொல்கிறார். இந்த சகோதரியாகிய பெபையாலை ஒரு ஊழியக்காரியாக அங்கீகரிக்க இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அங்கீகரிக்கப்படுகின்றார் இந்த பெபையால். அன்பிற்குரியவர்களே, இந்த பெபையால் அவளுடைய அறிமுகம் எவ்வாறு இருந்தது, அவளுடைய அர்ப்பணிப்பு எவ்வாறு இருந்தது, அவளுடைய அந்த அங்கீகாரம் எவ்வாறு இருந்தது? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சவால் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம் எவ்வாறு இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் நம்முடைய உறவு முறை எவ்வாறு காணப்படுகிறது,
யோசித்து பார்ப்போம். இந்த பெபையால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால், அங்கு சுவிசேஷத்தை அறிவித்தால், ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தால், தன்னை ஒரு ஊழியக்காரியாக பவுல் அங்கீகரிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றால், இன்றைய நாட்களில் நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில், நாம் பணியாற்றுகிற இடங்களில் நம்முடைய சாட்சி எவ்வாறு இருக்கிறது? விசேஷமாக நாம் இந்த பெண்கள் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி எவ்வாறு காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நான் எந்த காரியங்களில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன்? பிறர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் பிறரோடு பழகக்கூடியதில் நான் எதில் குறைவுபட்டு இருக்கிறேன் என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆம், இந்த நாளிலே பண்டிகை கொண்டாடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த பெபையாலை போல நாமும் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து வாழ்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. ஆமேன். திரியக துதிக்காக அவர் எழுந்து நிற்போம். பாடலாக ஆராதனை கீதங்கள் 346, கீதங்களும் கீர்த்தனைகளும் 393, கிறிஸ்தவ கீர்த்தனை 359. ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமேல் அனைவரும் பாடிடுவோம் பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 346, கீதங்களும் கீர்த்தனைகளும் 393, கிறிஸ்தவ கீர்த்தனை 359. என்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பனே,
வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. கர்த்தரின் பாதப்படியிலே வாழுகிற எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகள் ஏராளம். தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் எண்ணி ஸ்தோத்திரத்தோடு முழு மனதோடு எங்கள் வருமானத்திலே நாங்கள் படைத்திருக்கிற அந்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். எங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக. உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் படைக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனையிலும் எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெபையாவின் வாழ்வு மூலமாக எங்களோடு ஆண்டவர் பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். அந்த சிந்தனையிலே நாங்கள் பலப்பட, அந்த சிந்தனையில் இருக்கின்ற காரியங்களை அறிந்து நாங்கள் எங்களை வாழும்படியான நல்ல கிருபைகளை அருமையான திருச்சபையின் பெண்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் மன்றாடுகிறோம் பிதாவே. ஜெபம் பண்ணு கிடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தை சிருஷ்டித்தவரே, நியாயாதிபதியே, தேவரே, நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரமங்களையும் அறிக்கிட்டு புலம்புகிறோம். குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். இறக்கவல்ல பிதாவே, நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச்சேவும் இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் மைமிழுல நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்தன. உன்னதமான தேவர் இருக்கே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜைகள் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணம் நம்முடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி
நாங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாயிறங்கி உடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் பொந்ததுமான பள்ளியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்று நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்துரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபையை செய்தருள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிறேன் நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த ரகசியங்களே திருடமாய் வாழ்ந்திருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியான திருச்சரீரமும் தத்துவமாக ஞான ஆகத்தினால் போஷிப்பதற்காக துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயை கூர்ந்து திருமாக்கடாட்டம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் தேசகுமாரனுடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினால் மரணத்தினால் உண்டான புண்ணியத்தினாலே முதல் ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரராய் இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்துவதற்காக முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது கிருபையை தந்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் சகல கனமும் மைமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஆராதனையில் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், இந்த ஆராதனையிலும் அப்பத்தை ஆண்டவரை பிட்கையிலே நீர் வெளிப்பட்டீர். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இல்லங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து பண்டிகை ஆராதனைகளுக்கு அழைத்து வரும்படியாக மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆலயத்தின் நன்மையினால் திருப்திப்படுத்தும். தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் காத்து கொள்வீராக, வழிநடத்துவீராக. உடைய தெய்வீக சமாதானமும் ஆசீர்வாதமும் அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலும் நிறைவாயிருக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கர்த்தருடைய பிரசன்ன நிறைவாய் விளங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் மன்றாடுகிறோம் பிதாவே. எல்லா ஆபத்திற்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. கீதமாக ஆராதனை கீதங்கள் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264, பாமாலை 212, மகளோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமின் பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264, பாமாலை 212.
அன்பானவர்களே, ஆராதனை நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் மோர் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் இந்த மோர் அருந்திவிட்டு உள்ளே வந்து அமர உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் உள்ளே வருகின்ற பொழுது முன்பதாக உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து ஒரு டோக்கன் ஒன்று பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள, உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து டோக்கன் ஒன்று பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை வேளையில் அந்த குழுக்கள் மூலமாக ஒரு பரிசு வழங்கப்படும். அன்பான திருச்சபையின் பெண்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். ஆமேன்.